உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்குக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர் டெக், மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. வீட்டில் யாரும் இல்லையாடா? அம்மா, யாரா இருக்கீங்களா? இது தண்ணி இப்படியே தான் இருக்கா? வாங்க, இப்படி வாங்க. எத்தனை நாளா இருக்கு? என்னம்மா புரியல. அப்படியா? உங்களுக்கு வீடு கட்டலையா? எவ்வளோ நாள் ஆகுது அது கட்டி? 2 வருஷமாக கட்டினே இருக்கிறாங்க. சரியான நேரத்தில் கட்டியிருந்தா நீங்கள் அங்கே போயிருக்கலாம் இல்லை? அதுக்கு உங்கள் காசு எதனா கொடுத்தீங்களா? அவங்கள்தான். ஆனால் வீடு கட்டி அது சரியாக பூசலையா? உள்ளெல்லாம் பூசலையா? அப்புறம் ஏன் உங்களுக்கு கொடுக்கல? கட்டினே இருக்காங்கன்னா நீங்கள் கட்டுறீங்களா? ஒன்றும் கவர்மெண்ட் கட்டுது. யார்? கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க. அப்போ சீக்கிரம் கட்டியிருந்தா, இந்த 2 வருஷத்துக்குள்ளே கட்டியிருந்தா நீங்கள் அங்கே போயிருக்கலாம் போல. நீங்களும் அப்படி தான். உங்களுக்கு இருக்கா அது வீடு? உங்கள் பேர் ஐயா? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வீடு வேணாவா? இந்த இடத்துல இருக்கீங்களா ஐயா? சுத்தூரம் தண்ணி எப்பவுமே இப்படி வரும்ல? உங்களுக்கு வீடு அங்கே இருக்கா? வேலைக்கு வந்துருக்கீங்க. சரி சரி. அண்ணா, என்ன இருக்கீங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு இந்த தண்ணி இப்படி நின்று? ஏமா அவர் 10-20 நாள்ன்றாரு, நீங்கள் 4 நாளுன்றீங்க. கோயிலுக்கு போயிருந்தீங்களா? உங்களுக்கு தெரியாதா? சரி. நீங்கள் உங்கள் வீடா இது? அப்படியா? உங்களுக்கு அங்கே வீடு இருக்கா? இல்லை, உங்களுக்கு வீடு சொல்லியிருக்காங்களா? கட்டுறாங்களா? உங்களுக்கு வீடே இல்லையா? இதுதான் வீடு. நீங்கள் அது அப்ளை பண்ணலையா? காட்டல. அப்போ உங்களுக்கு அதில் வீடு இல்லை. அப்போ நீங்கள் இங்கே தான் இருக்கணும்.
புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இல்லை. சரி. காட்டுறேன் சொன்னாங்க, இன்னும் காட்டல. ஆனால் இதில் இல்லை, இப்போ கட்டுற வீட்டில் இல்லை. இதில் கிடையாதுண்ணா. சரி சரி. அது எவ்வளோ வீடு மொத்தம்? சரி. உங்கள் பேர்? மல்லிகை மாறு. முள் இருக்காதுல்ல? பாட்டிமா எப்படி இருக்கிறீங்க இந்த வீட்டில்? எங்க அங்கெல்லாம் அது எவ்வளோ வீடு இருக்கு அங்க? இது யாருது? பொண்ணு வீடே எப்படியா இருக்கா? எங்க வீட்ல எல்லாம் தண்ணியே போயிடுச்சு. இல்ல உங்களுக்கு வீடு இல்லையா? இருக்குது, ஒண்ணும் எதுவும் செய்யல. என்ன செய்யல அது? ஜனம் போடல, கது அடிக்கல. எவ்வளோ வருஷமா கட்டுறாங்க அது? கட்டினாங்க ஜனல்ல மழை அடிச்சுன்னா மற்ற தண்ணி அந்த மாதிரி இருக்குது. இப்போ தற்காலம் அது உள்ளே போய் தங்கல முடியாது. இருக்கலாம், சார்ல அடிச்சா மாத்திரம் இருக்க இருக்க முடியாது. முடியாது. அந்த மாதிரி இருக்குது, கட்டி இருக்குது. ஜனல் அடிச்சுட்டாங்க, ஜனலே கட்டல, கம்பி மாத்திரம் வச்சுக்கிறாங்க. அதனால மழை அடிச்சுன்னா தண்ணி எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? ரொம்ப வருஷம் எப்பவுமே வருஷம் மழையில் தான் இருக்குங்க இந்த இடம். சரி, இப்போ வரேன்டா. இது சரி. நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்களா? இந்த வீட்டில் இருக்கும். இது உள்ள தரை கட்டி வச்சுருக்கீங்க. உங்களா? அவங்களாம் போயிருக்காங்க வேலைக்கு. சரி சரி. என்னடா பண்ணுறேன்? இங்கே பாரு. இங்கே பாருங்க பாரு, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் வீடு வரல சார். வீடே இல்லை. இந்த புதுசாக வீடு கட்டுறாங்களா உங்களுக்கு இல்லையா அதில்? ஏன் வரலன்னு கேட்குறீங்களா? யாரு? அப்படியா? இப்போ இதில் எவ்வளோ வீடு மொத்தம் அலர்ட்டாக இருக்கு? சரில, இங்கே உங்களது யாருன்னா பெரிய ஆளுங்க இருக்காங்களா அங்கே? நீங்கள் தான் இல்லை, அதான் சொன்னாங்க. சரி வீடாதவங்க வீடு இல்லாதவங்கலாம் இங்கே இருக்கிறாங்க. வீடு இல்லாதவங்களா? நாங்களும் வீடு கட்டியும் ஜனல் இல்லாத. கரண்ட் எப்படி? கரண்ட் அங்கேருந்து வச்சுன்னு வரோங்க, போஸ்ட்லேருந்து. அடுத்து காற்று வச்சுச்சுனுக்கோ அத்துக்குது கரண்ட் போயிடும். அப்புறம் தண்ணியில் வந்துச்சுன்னா சரி இல்லாத மழையில் அது இருக்குதுல்ல, அப்போ போயிட்டு போஸ்ட் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டு. ஐயோ, இது கட்டலா? கட்டல். இப்போ நீங்கள் இதனால எங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருந்தோம், மழை ஓர பிடிக்கிறதுனால தண்ணி உள்ளே வந்துச்சு. உங்களுக்கு வீடு அலர்ட் ஆகலையா? வீடு அலர்ட் ஆகிடுச்சு.
சரி, எவ்வளோ வருஷமாக நான் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த வீடை? அது 2 வருஷமாக கட்டினீங்களா? 2 வருஷமாக கட்டுறாங்க. கட்டி ஒழுங்காக கட்டியிருந்தா ஒரு 1.5 வருஷத்தில் கட்டியிருந்தா போயிருப்பீங்க. முடிஞ்சிருப்பான். அது வேற ஸ்ட்ரைக் வர நின்றுச்சு. என்ன ஸ்ட்ரைக்கு? அது அப்பப்போ கொஞ்சம் வேலை நிப்பாட்டி கட்டினாங்க. அப்படியா? எதுக்காகன்னு தெரில. ஆனால் வீட்டு சீக்கிரமாக கட்டி கொடுன்னு தான் சொன்னார். யார்? சாலி. அவன் தான் எல்லா உதவியும் எனக்கு செய்கிறாரு. உங்கள் பேர்? என் பேர் கார்த்தி. இது உள்ள தான் இருந்தீங்களா நீங்கள்? எப்படி ஐயா 24 நாளாக இருக்குது இது உள்ள தண்ணி? 3 நாள் இருக்குது. அப்படியா? வீடு சாஞ்சி இருக்குது. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்கே? வீட்டுக்கு. இந்த செவரு கட்டினதுனால தண்ணி போக மாட்டுது. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை தண்ணி இவ்வளோ. அப்புறம் ஒரு வேகமாக இருந்துச்சு தண்ணி. ஆஹா. ஒரு வாரத்தில் தண்ணி வாங்கிட்டு அது மாதிரி வாங்கிட்டு கம்பெனிகள்லாம் வந்ததுனால இது மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே அப்படி நிற்க தண்ணி போகல. ஓ, கம்மியான தண்ணி மழைக்கே எப்படி? கம்மியான மழைக்கே எப்படி? நல்லா மழை பெய்ஞ்சுதான் கதை முடிஞ்சுது. போயிட்டு இருந்தது.